ஹாய் கைஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றினா, இப்போது நம்ம இளைய தளபதியோடைய படம் ஜனநாயகன் வந்து ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிடுச்சு. ஆக்சுவலாக Jan 9th ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ பெங்களூர்லேயும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, கவுண்டரில் நிறைய டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆன்லைன்லேயும் வந்து நிறைய டிக்கெட் சேல் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ சடனாக வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ அப்படின்றதுனால வந்து இந்த படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் அது நெக்ஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற டேட் வந்து எதுவும் தெரில. ஸோ அந்த சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ வந்து எப்போ கிளியர் ஆகும் அப்படின்றதே வந்து நாளைக்கு தான் தெரியும். இன்கேஸ் நாளைக்கும் வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்பு தள்ளி போயிட்டா, பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு பொங்கல் லீவுக்கு அப்புறம் தான் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஆக்சுவலாக நம்ம தலைஃபேன் தான். தலைஃபேனை தாண்டி நம்ம வந்து தளபதி படமெல்லாம் வந்து தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது Jan 9th வந்து FDFS பார்த்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஆசை எல்லாம் எனக்கும் இருந்தது. ஸோ நம்ம இந்த இஷ்யூ எல்லாம் பார்த்து டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இந்த இஷ்யூ இப்படி போயிட்டு இருக்கிறதுனால டிக்கெட் புக் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இப்போ படமே ரிலீஸ் இல்லை அப்படின்றது வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் இந்த படத்தை பார்த்துட்டு U&A சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. திரும்ப வந்து அதை சென்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இஷ்யூவை இவங்களா கிரியேட் பண்ணி திரும்ப அதில் வந்து நிறைய கட்ஸ் கொடுக்கணும், நிறைய மியூட்ஸ் போடணும், பாலிடிக்ஸ் பற்றின நிறைய செய்தி வருது அப்படின்றதுனால இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி இப்போ இதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன கொஸ்டின் என்னன்னா, அவரு பாலிடிக்ஸ்க்கு வராரு, நீங்கள் வந்து அவங்கள எதிர்க்கணும்னா பாலிடிக்ஸ் விஷயத்தில் எதிர்க்கலாம். ஸோ இவர் வந்து நடிகராக இருந்து பாலிடிக்ஸ் வர்றதுனால அவங்க சினிமாவில் அவங்களுக்கு தகுந்தது, அவங்களுக்கு தேவையானதை அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அட்டாக் பொலிட்டிக்கலி பண்ணலாமே, எதுக்கு இந்த மாதிரி இன்டைரக்ட் அட்டாக் பண்ணுறீங்க? இதுக்கு மீனிங்கே வந்து வேற. ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து அட்டாக் பண்ணுறதுனால இது வந்து விஜய் சாருக்கு வந்து பேக் ஃபயர் ஆகாது. இது வந்து அவருக்கு நல்ல ப்ரமோஷன் தான். இதுக்கு முன்னாடி இருந்த ரீச்சோட இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது அதனுடைய ரீச் வேற மாதிரி இருக்கும். அதாவது அமைதியாக இருந்தவங்களை வந்து நீங்களே சீண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதனால் என்னென்னா, ஃபேன்ஸு, ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு தான் வந்து அஃபெக்ட் ஜாஸ்தியாகும். ஸோ இனி வரும் அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணாமல் யாருவா இருந்தாலையும் டைரெக்டாக டீல் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து இன்டெரக்டாக டீல் பண்ணுறது வந்து சரியே இல்லை. ஸோ இதே இஷ்யூஸ் தான் பராசக்திக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய வேண்டுகோளுமே. வில் சி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் தலைஃபேனாக இருந்தாலும் இந்த இஷ்யூவில் வந்து தமிழ் சினிமாவாக நாம் வந்து இந்த இஷ்யூக்கு வந்து தளபதி அண்டு சிவகார்த்திகேயன் அவங்களோட வந்து நிற்கிறோம். ஸோ சீக்கிரம் வந்து ஜனநாயகன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாதிரி நானும் ஆசைப்படுறேன். பாய்.